அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் அல்லது ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறத விட எல்லோருமே எல்லா மக்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு என்ன சொல்லினா எப்படின்னா ஒரு பருவங்காலத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்து செய்திகளை நம்மளை சுற்றியுள்ள விஷயங்கள்லாம் உணர்கிறோம். அதில் நமக்கு யூடியூப்லனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதாவது யூடியூப்பில் நம்ம பார்த்து கற்றுக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது, உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்குது, அதில் நான் சொல்ல வர ஒரு தீர்வு அல்லது ஒரு என்ன சொல்கிறதுன்னு ஒரு புதிய விஷயம் என்னங்கிறது இந்த காணொலியில் பார்த்துடலாம். அது என்னென்னா யூடியூப் லைஃப் வெர்சஸ் ரியல் லைஃப் இந்த தலைப்பினுடைய, அதாவது யூடியூப்லோடைய சொல்கிற தத்துவத்துடைய அடிப்படையில் வருகின்ற வாழ்க்கை, இன்னொன்று உண்மையான யதார்த்த வாழ்க்கை. இந்த யூடியூபுக்கும் இதுக்கும் ரியல் லைஃபுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, யூடியூப்பில் நம்ம பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம், ஆனால் நடைமுறையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒரு தெளிவாக நிதான மனசோடு வந்து கடைபிடிக்க முடியும். அந்த வகையில் யூடியூப்பில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய வீடியோ அல்லது கேட்கக்கூடிய வீடியோ காணொளிகள் அப்படின்னு ஒரு தரம் வச்சுருக்காங்க. இன்னொன்று 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா 18 வயசு மேலே போச்சுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பகுத்து பார்க்குற ஒரு உணர்வு இருக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அனுமானத்தினுடைய அடிப்படையில் அதை கொடுக்குறாங்க. ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி 18 வயசுக்கு மேலே பகுத்து பார்க்குறாங்களா அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா ஒரு மைய கருத்தினுடைய அடிப்படையில் யாருமே அதை வந்து பகுத்து பார்க்குறது கிடையாது. ஒவ்வொருவருடைய மைய கருத்துமே வேறுபடுது. வெவ்வேறு விதமான வெவ்வேறு நாடுகளில் அல்லது வெவ்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்கள் ஏதாவது ஒத்துப்போகலாம். அப்படி ஒத்துப்போனாலும் அவங்களுடைய குணங்கள் வேறுபடுது. இப்படி பல வகையாக மனிதர்கள் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். அப்படின்னாலும் இப்போ ஒரு யதார்த்த வாழ்க்கையில், உண்மையான வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான ஒரு வயசில் இருக்கிறவங்க சரியாக பகுத்து பார்க்குறாங்க, இன்னொன்று யாரால் பகுத்து பார்க்க முடியல அப்படிங்கிறத என்னுடைய தரப்பில் நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன். அதுவும் இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களில் அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய உணர்வு பக்குவத்தை, பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்படின்னா ஒரு 70 வயதுக்கு மேலே தான் அடைகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய காணொலிகள்லாம் நிறைய ஆய்வு சம்மந்தமான ஒரு தகவல்களை, அதாவது ஆய்வு செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் அதை என்னுடைய காணொலிகள் மூலமாக நானே சொல்ல மாதிரியான ஒரு விஷயங்களை 70 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அது புரிஞ்சு பார்க்குறாங்க. அதுவும் என்னுடைய காணொலிகளை 70 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கே தெரியும், நான் சொல்கிற விஷயங்கள், கருத்துக்கள், மைய கருத்துக்கள், அப்புறம் என்ன பலதரப்பட்ட தீர்வுகள், இதை சாதாரண மக்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நடைமுறையில் எனக்குமே அந்த சிக்கல்கள் இருக்குது. மக்களோடு போய் நான் மக்களோட நேரடியாக அதிகமாக பேசுகிறது கிடையாது, பழகிறது கிடையாது. என்னுடைய குழுவில் இருக்கிறவங்க தான் வெவ்வேறு பகுதிகளில் அவங்க நேரம் கிடைக்கும்போது அந்த தகவல்களெல்லாம் மக்கள்கிட்ட விசாரித்து ஒரு பிரச்சனை பற்றின தகவல்களை சேகரித்து அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் போயிட்டு பார்க்குறது உண்டு. ஏன்னா என்னால் இப்போ பொது வாழ்க்கையில் பொதுமக்களோட அதிகமாக பேச முடியறதில்ல. நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது, சண்டை சச்சரவுகள் வருது, முரண்பாடுகள் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு தீர்வினுடைய பக்குவம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கேட்டு அதை புரிஞ்சு அதை ஒரு பகுத்து பார்த்து அது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையே இருக்கிறவங்க கூட மட்டும்தான் என்னால் பேச முடியுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பலதரப்பட்ட காணொலிகளில் பல பேர் பல சேனல்களில் வெளியிடுறாங்க. ஆனால் அந்த காணொளிகள் அல்லது பதிவுகளினுடைய மைய கருத்துக்கள் அல்லது அதில் கூறப்பட்டிருக்கிற தீர்வுகள் அல்லது அதில் சொல்லப்பட்டிருக்கிற பொதுவான பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு 18 வயசு தாண்டினாங்கன்னா அவங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவங்க அதை ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த நடைமுறை வாழ்க்கையில் தாங்களே திருத்திக்கிறாங்களா, திருத்திக்கொள்ள முடியுதா அப்படிங்கிறத என்னால் கண்கூட பார்க்க முடியுது. அதாவது 18 வயசு, இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா 28-30 வயசு வரைக்குமே அவர் படிக்கிறது, வேலைக்கு போகிறது, அந்த ஒரு லட்சியத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த 30 வயசு தாண்டினா தான் என்ன ஆகுதுன்னா
பக்குவங்கிறது அந்த பருவத்துக்கான பக்குவங்கிறது கொஞ்சம் காலம் தாழ்த்தி வருது. அதுக்கு காரணம் என்னென்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க எப்போ உடலில் ஏற்படுற ஒரு 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 சோகமான அல்லது ஒரு கெட்ட அறிகுறி இருக்கோ அதை வச்சு அவங்க தங்களை திருத்திக்கிறாங்க. அதுவும் நம்ம நாட்டில் சொல்கிறேன். வெளிநாடுகளில் வேலை இருக்குன்னு ஓடுறாங்க, சம்பாதிக்கிறோம், எதையாவது ஒன்று சாப்பிட்றோம், பசி ஆறிச்சு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியானது கிடையாது. என்னுடைய இந்த காணொளிகளில் நான் பார்த்த வரைக்கும் இப்போ 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான 70 வயதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு முழுமையான பக்குவங்கள் அந்த புரிந்து கொண்டு பகுத்து பார்க்குற ஒரு அந்த ஒரு பக்குவங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு இல்லை. பெரும்பாலானவங்க ஒரு 70 வயது வருடம் வரைக்குமே எதையாவது ஒன்று அடையணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களுக்கு எது இந்த ஒரு கஷ்டத்தை அடையக்கூடிய சமூகம் சொல்லிக் கொடுக்குதோ அதிலேயே தான் கடிவாளம் போட்ட மாதிரி ஓடுறாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிதானமாக பொறுமையாக எது தனக்கு தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறது யோசிக்கிறது 70 வயதுக்கு பிறகு தான் யோசிக்கிறாங்க. அதுவும் உடல்நிலை எல்லாமே சரியில்லாமல் போய் பிரச்சனைகளுக்கு உட்பட்டதுக்கு பிறகு தான் பார்க்குறாங்க. அதனால் நம்ம இந்திய அரசாங்கம், மத்திய அரசு மற்றும் மாநில அரசாங்கங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக நான் கேட்டுக்கிறேன்னா, அதாவது நீங்கள் யூடியூப்பில் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்க்க முடியுமா, இல்லை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு தேர்வு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அதில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க. அதில் மாற்றம் கொண்டு வந்து எப்படின்னா, ஒவ்வொரு 25 வயசு இப்போ 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களால இந்த காணொளி பார்க்க முடியுமா, அல்லது நீங்கள் அரசாங்கம் ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்கிற அந்த சட்டத்தை அப்படி வச்சுக்கோங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க இது பார்க்கலாமா கேட்கலாமா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் அதுக்கடுத்தது 25 வயசு அல்லது 30 வயசு கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க இந்த காணொளி பார்க்கலாமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 50 வயசு, ஒரு 45 வயசு, 50 வயசு அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கலாமா அல்லது மேலே இருக்கிறவங்கள பார்க்கலாமா. அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா 60 வருடங்கள், இந்த 50 வருடங்கள், நான் 40 to 50 வருடங்கள் பதிலே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்குற கேள்விக்கு. காணொளிகள்லாம் எப்படி இருக்குது, எப்படி நம்ம பார்க்கணும், எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி சமூகத்தில் நம்ம ஒரு தீர்வுகளை ஏற்படுத்தணும், எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் செயல்படணும் அப்படிங்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா, இந்த 50 வருடங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. தான் தோன்றித்தனமாக தாம் தப்பிச்சா போதும், பொழைச்சா போதும், அப்போ தற்காலிகமாக ஒரு தீர்வு கிடச்சா போதும்னு இருக்கிறாங்க. ஆனால் நிரந்தர தீர்வை ஏற்கிறதே கிடையாது. அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இந்த 30 வயசில் இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய பங்களிப்பு தான். சமூகத்துக்கு தீர்வுங்கிற பேரில் அல்லது உழைப்புங்கிற பேரில் எந்த மாதிரியான பங்களிப்பு கொடுக்குறாங்க, அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. 50 வயசுக்கு மேலே போயிட்டோம்னா ஓரளவுக்கு பக்குவம் ஆயிடுறாங்க. அங்கே நம்ம 50 வயசு மேலே இருக்கிறவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அமைதியான ஒரு மனப்பான்மையோட ஒரு கவனம், கேட்கக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடியது, அதுக்கப்புறம் அந்த பகுத்து பார்க்கக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் நல்லாவே செயல்படுது. 60 வயது மேலே இருக்கிறவங்க நோய்வாய்ப்படுறாங்க. அதிகமாக நோய்வாய்ப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உடலில் ஒன்றும் என்ன சொல்கிறதுனா தங்களுக்குள்ளாரையே தாங்க தேடுறாங்க. அப்படி தேடி ஒரு 70 வயது கடக்கிறாங்க அப்படின்னா, 70 வயது வரைக்கும் கடந்துருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 70 வயது பிறகு என்னுடைய காணொலிலாம் 70 வயது தாண்டியவர்கள் தான் அதிகமாக பார்க்குறாங்க. 60 வயது தாண்டியவர்களும் பார்க்குறாங்க. அந்த 60 வயதுலேருந்து 70, 80 வயது இருக்கிறவங்க அதிகமாக பார்க்குறாங்க. ஆனால் அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க தாங்களே என் காணொலி மூலமாக கொடுக்கப்படுகிற தீர்வை எடுத்துக்குவாங்க, மாற்றிக்குவாங்க. ஆனால் நம்ம அடுத்தது வரக்கூடிய தலைமுறையினர் யார் காப்பாற்றுறது? அப்போ நாம் என்ன பண்ணோம்னா, அந்த வயது வாரியாக நம்ம யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய காணொளிகளை வயது வாரியாக பிரித்து யார் எந்தெந்த காணொளிகளை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு பார்த்துட்டோம்னா என்னுடைய பக்குவம் அப்படிங்கிறது ஒரு 60, 70 வயது தாண்டியவர்கள் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய அதாவது இந்த சொல்கிறேன், தொழில்நுட்ப ரீதியாக சொல்கிறேன். அந்த தொழில்நுட்ப ரீதியான தகவலை என்னால் ஒரு 60, 70 வயது கடந்தவர்கள் என்னென்னலாம் பார்த்து புரிஞ்சுக்க முடியுமோ, பகுத்து பார்க்க முடியுமோ, அதை நானும் என்னால் பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த ஒரு 18 வயதில் இருந்து 60 வயது வரைக்கும் வயதினர் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடிய காணொளிகள் தேவையே இல்லை. நான் அந்த காணொளிகள் நான் பார்த்தாலும் எனக்கு ஒரு விஷயமும் இருக்காது. அந்த விஷயத்தில் என்னால் எந்த தகவல்களையும் எடுக்க முடியாது. சும்மா பொழுதுபோக்குக்கு அந்த தகவல்களை நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அப்போ நம்ம தான், அதாவது அரசாங்க தரப்பில்
தரம் பிரிக்கணும். இந்த காணொளி இந்த வயதினர் பார்க்கக்கூடிய விஷயங்கள், தகவல்கள், உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள், தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா யூடியூப்காரங்க தான், யூடியூப் உடைய தலைமை நிர்வாகம் தான் என்ன பண்ணணும்னா முடிவு பண்ணி அதை தரம் பிரித்து அப்புறம் இந்த வயதினர் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் சொல்லிடணும். அதுக்கு வயசு கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு காணொளி பார்க்குறோம்னா அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் யார் யாருனாலும் பார்க்க முடியும், யார் யார் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போ காணொளி பதிவிடுறவங்கள தொடர்பு கொண்டு ஒரு மின்னஞ்சல் அனுப்பி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கணும். அப்படி இல்லாமல் பதிவிடுறாங்க ஏதோ ஒரு 10,000 10 லட்சம் சந்ததாரர்கள் வந்தாங்க காசு சம்பாரிச்சாங்கன்ட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் அதில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். கண்டிப்பாக இது ஒரு சிக்கலான விஷயந்தான். ஏன்னா இதை பார்க்கக்கூடியவங்க அவங்க அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ரேட்டிங்லாம் அவங்க குறிப்பிடணும். ரேட்டிங்னு சொல்லும்போது அந்த தர ஆய்வு, அவங்க அந்த காணொலியை என்ன மாதிரியான தரத்தில் அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க, எப்படி பார்த்துருக்காங்க, எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்க, அவங்க அது எந்த வயதினர் இப்போ பார்க்க முடியும், அவங்க பார்க்குறவங்க என்ன வயதில் இருக்கிறாங்க அதையுமே அதில் குறிப்பிட்டு அந்த காணொலிக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி காணொலிகள் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஒரு மக்கள் மத்தியில் யார் யார் கூடியது அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த காணொலியினுடைய இந்த என்ன சொல்கிறதுனா தர ஆய்வினுடைய குறியீட்டினுடைய மதிப்பீட்டு அளவில் அவங்க எடுத்து பார்த்து அந்தந்த காணொலிகளை மட்டும் பார்த்துக்குவாங்க. இதனால் என்ன ஆகுனா தேவையில்லாமல் கொலன்னு காணொலியில் பதிவிடுற யூடியூப் சேனல்லாம் கண்டிப்பாக பிற்காலத்தில் தங்களை தாங்களே முன்னேற்றிக்குவாங்க, தங்களை தாங்களே மெருகேற்றிக்குவாங்க. நல்ல ஒரு தரமான காணொலிகளையும் பதிவுகளையும் யூடியூப்பில் பதிவிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த தகவலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், அவங்க எந்த மாதிரியான கருத்துக்களில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நம்ம அரசாங்கத்தையும் நம்ம என்ன சொல்கிறேன்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு துறையையும் வளர்ச்சி அடையிறதுக்கு கண்டிப்பாக உதவும். அதே மாதிரி நம்ம இயல்பு வாழ்க்கையில், யதார்த்த வாழ்க்கையில், ரியல் லைஃப்பில் எப்படிலாம் நமக்கு முன்னேற்றம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக இன்னும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த என்னுடைய காணொலி இப்போ பதிவிட்டிருக்கிற இந்த ரியல் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லாம் மறக்காமல் சந்தாதாரராக ஆகிக்கோங்க. சந்தாதாரராக ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகளையும் என்னுடைய பழைய காணொலிகளையும் சேர்த்து நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதது நான் தெரியப்படுத்துகிற மாதிரியே கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். அது வரைக்கும் உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.